இப்போ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் A/B 2:3 மற்றும் B/C = 3:5 எனில் A/B/C மதிப்பு கண்டுன்னு கேட்பாங்க. அப்போ எப்படி இது பண்ணணும், சால்வ் பண்ணணும்னா ABCன்னு போட்டுக்கிறோம். 2:3 AB சரியா 2:3 B/C என்னது 3:5. இதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது 3க்கு 3 இதுக்கு பக்கத்தில் கேப் இருக்கா, இந்த இடத்துல வந்து 3 போட்டுக்கணும். அதே போல் இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து என்ன இருக்குது 3 இருக்குது, இதுக்கு பக்கத்தில் கேப் இருக்குது, இந்த இடத்துல 3. நம்ம வந்து 3 6 3 9 3 15 இந்த மாதிரி போட்டு A/B/C இந்த மாதிரி சால்வ் பண்ணுறோம். அதே மாதிரி செகண்ட் அதே டைப்பு தான் சரி. அதில் செகண்ட் ப்ராப்ளம் போட்டிருக்கேன். அப்புறம் இது எப்படி கொடுத்துருக்காங்க A/C கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா, ABC போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதே மாதிரி தான் போட்டுட்டு 2 4 4 2 8 5 20 1 5. இப்போ என்ன பண்ணணும் A/Cயோட வேல்யூ தான், ஏவோட வேல்யூ 8 சியோட வேல்யூ 5. அப்போ 8:5 சரியா. இது என்ன கொடுத்துருக்காங்க 3 வேல்யூ கொடுத்துட்டு A/B B/C C/D ஏன்னா அதுக்கப்புறம் ABCDக்கு ஃபைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ ABCD அதேமாதிரி காலம் போட்டுக்கிட்டு சரியா. அப்போ ABயோட வேல்யூ 1:4 BCயோட வேல்யூ 2:7 அதே போல் C/Dயோட வேல்யூ 3:1. அப்போ இதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, இது 4 இருக்குது, இந்த 2 இடத்துல கேப் இருக்கா, அந்த இடத்துல 4 4 போட்டுக்கிறோம். அதே போல் 2:7 இதுக்கு பக்கத்தில் 2 இருக்குது, இதுக்கு ஆப்போசிட்டில் 7 இருக்குது. அதே சேம் மெத்தட் தான் சரியா, கஷ்டம்லாம் கிடையாது. நமக்கு என்னடா 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க நம்ம நினச்சி கஷ்டப்பட தேவையில்லை, ஈஸியாக தான் இருக்கும். இதில் நமக்கு அப்படியே கிராஸ் இது 32 6 நான் எனக்கு 1:2 நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி 1 × 2 × 3 இப்படி போட்டிருக்கு. டேரெக்டாக நம்ம இது பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் ABCயோட வேல்யூ வந்து இதை லாஸ்ட் ஆன்சர் 3:12 42:14 சரியா. இந்த ப்ராப்ளம் எப்படி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இதே மாதிரி பண்ணிவிட்டு இதில் லாஸ்ட்டாக வந்து A/D தான் கேட்டிருக்காங்க. A/Dயோட வேல்யூ 1:5.